Dear students, welcome back to Nurses Profile channel. இந்த வீடியோல BSc Nursing ஓட கட் ஆஃப் பத்தி தான் பார்க்க போறோம். BSc Nursing நிறைய ஸ்டூடண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இந்த BSc Nursing பத்தி தான் கேக்குறாங்க. BSc Nursing ஓட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. சோ இந்த வீடியோ ஸ்பெஷலி இந்த BSc Nursing படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். சோ இந்த வீடியோல லாஸ்ட் 4 இயர்ஸா எந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்திருக்குது, இந்த வருஷம் எந்த மாதிரி கட் ஆஃப்க்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ BSc Nursing கட் ஆஃப் பொறுத்தவரையில எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து predict தான் பண்றமே தவிர கன்ஃபார்மா 100% இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கட் ஆஃப்ங்கிறது எப்பவுமே வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க அண்ட் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கோர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதெல்லாம் பொறுத்து கட் ஆஃப் வந்து மாறுபடும். எனிவே இந்த ரேஞ்சில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். BSc Nursing அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கான படிப்பு. நீங்க 10th முடிச்சு 12th முடிச்சு 12thல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும், இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி இருக்கணும். ஸோ பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் மஸ்ட். இதுக்கு கூட வேற எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா BSc Nursing படிக்க முடியும். ஒகேஷனல் குரூப் எடுத்தவங்க வந்து BSc Nursing படிக்க முடியாது. ஸோ இந்த BSc Nursing ஓட அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வகையில நீங்க வந்து அட்மிஷன் போடலாம். ஒன்னு வந்து கவர்மெண்ட் அட்மிஷன், கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அட்மிஷன் போடுறது. இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிரைவேட் காலேஜ்ல நீங்க போய் டைரக்டா அட்மிஷன் போடுறது. உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் பத்தியோ இல்லைன்னா கட் ஆஃப் பத்தியோ கவலை இல்ல. உங்க காலேஜ்ல என்ன கேட்கறாங்களோ அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். மூணாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் அட்மிஷன். அதாவது தமிழ்நாடு அரசு வந்து கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு மட்டும் கவுன்சிலிங் நடத்த மாட்டாங்க, பிரைவேட் காலேஜஸ்க்கும் கவுன்சிலிங் நடத்தி சீட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் நீங்க என்னதான் செய்யணும்னா அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ BSc Nursing பொறுத்தவரையில மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே படிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்குது. இதுல ஃபீமேலுக்கு 45 சீட்டும் மேலுக்கு 5 சீட்டும் டோட்டலா 50 சீட் போன வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் இருக்குது. ஃபீமேலுக்கு 45 சீட்டு, மேலுக்கு 5 சீட்டு, டோட்டலா 50 சீட் போன வருஷம் கொடுத்திருக்காங்க. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா 45 சீட் ஃபீமேலுக்கும் 5 சீட் வந்து மேலுக்கும் டோட்டலா 50 சீட் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலம் பொறுத்தவரையில அங்கேயுமே பாத்தீங்கன்னா 45 சீட் வந்து பெண்களுக்கும் 5 சீட் வந்து ஆண்களுக்கும் டோட்டலா 50 சீட் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி, இங்கேயுமே 45 சீட் வந்து பெண்களுக்கும் 5 சீட் ஆண்களுக்கும் டோட்டலா 50 சீட் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் கடலூர்ல பாத்தீங்க அப்படின்னா 90 சீட் வந்து ஃபீமேலுக்கும் 10 சீட் வந்து மேலுக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா 100 சீட் இருக்குது. சோ இந்த மேல் அண்ட் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா 315 சீட்டு ஃபீமேலுக்கும் 35 சீட்டு வந்து மேலுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில எடுத்துக்கிட்டோம்னா பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்கு வந்து 16 சீட்டும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு 4 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 370 சீட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சீட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கூடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்ஸாக்டா நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து எவ்வளவு சீட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டா தெரியும். பட் அப்ராக்சிமேட்டா எடுத்துட்டோம் அப்படின்னா 370 சீட்ல இருந்து ஒரு 390-400 சீட் வரைக்கும் இந்த வருஷம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து இந்த கோர்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்ல மேலுக்கு 74 காலேஜஸ் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங்க்கு வரும். பசங்களை பொறுத்தவரையில 74 பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங்ல வரும். சீட் எவ்வளவு இருக்குதுன்னா 310 சீட் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அதாவது தனியார் கல்லூரிகள் அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல எத்தனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸுக்கு வந்து 223 காலேஜஸ் இருக்குது. டோட்டலா வந்து 8600 சீட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது ஏறக்குறைய 370 சீட்ஸும் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சீட் வந்து 8910 சீட். இந்த வருஷம் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டும் இந்த வருஷம் வந்து 9200 சீட்டுக்கு மேல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து சீட்ஸோட அளவு BSc Nursing பொறுத்தவரையில. அண்ட் நமக்கு கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2021ல எப்படி இருந்திருக்குது, 2020ல எப்படி இருந்திருக்குது, 2022ல எப்படி இருந்திருக்குது, 2023ல எப்படி இருந்திருக்குது, 24ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சாரி 2020 இங்க இருக்குது, 21 இங்க இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே 2020 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2020 பொறுத்தவரையில
நமக்கு பிசிக்கு வந்து 189.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 167 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டியை பொறுத்தவரையில 184 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 167 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். அதே இது ஓசியை பொறுத்தவரையில நமக்கு 183 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 162 வந்து நமக்கு லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில நமக்கு 177.5 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 168 வந்து லாஸ்ட் கட் ஆஃப். எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 181 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 167.5 வந்து லாஸ்ட் கட் ஆஃப். எஸ்டியை பொறுத்தவரையில 180 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 162 வந்து லாஸ்ட் கட் ஆஃப். எஸ்சிஏ பொறுத்தவரையில 182 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் இருந்திருக்குது. 130 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப் இருந்திருக்குது. அடுத்து 2021 பாருங்களேன், அப்படி கிராஜுவலா கட் ஆஃப் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 2021ல இருந்து 22 பாருங்களேன், அதுல இருந்தும் கிராஜுவலா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்து 2023 பாருங்க, அதுல இருந்தும் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பாராமெடிக்கலோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. இதை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே இருக்குது. நான் ஃபர்ஸ்டா வந்து கைட் பண்ணும்போது 2020ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாராமெடிக்கல் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 34,000 அந்த ரேஞ்சில தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அடுத்த வருஷம் அது 50,000 ஆச்சு. போன வருஷம் அடுத்து மறுபடியும் நமக்கு வந்து 60,000 ஆச்சு. இந்த வருஷம் கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் கூடதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அதே நேரத்துல இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்களோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபாஸ்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த கோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அண்ட் ஃபாரின் போகலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே தான் இதோட காரணம். ஸோ அதே மாதிரி நம்ம போன வருஷம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது நீங்க பாத்துக்கோங்க 2020, 21, 22 எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு. 2023 பொறுத்தவரையில பிசிக்கு வந்து 199.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. 178 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில 198.5 வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 105 வந்து லாஸ்ட் கட் ஆஃப். ஸோ இந்த 105 அப்படிங்கிறது எப்போ கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ செகண்ட் ரவுண்ட்லயோ நமக்கு கிடைக்கல. எல்லா ரவுண்ட்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதாவது காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாம சில பேர் விட்டுருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு 198ல வந்து ஒரு சீட் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சீட்ல போய் சேராம இருந்திருப்பாங்க இல்லையா, அப்படி மிச்சம் இருக்கிற சீட் எல்லாம் சேர்த்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கடைசியில வந்து ஒரு மாப்அப் கவுன்சிலிங் வந்து நடத்தினாங்க. அந்த மாப்அப் கவுன்சிலிங்ல 105க்கு எம்பிசி டிஎன்சி கம்யூனிட்டிக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கிடைச்சிச்சு. உண்மையிலே திஸ் கேர்ள் வந்து ரொம்ப லக்கியான ஒரு பொண்ணு. அடுத்து வந்து ஓசிக்கு பாத்தீங்கன்னா 197 ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 182 வந்து செகண்ட் கட் ஆஃப், சாரி லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில 195 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 180.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில 199 தான் ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 179.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். எஸ்டியை பொறுத்தவரையில 185 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 175 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். எஸ்சிஏ பொறுத்தவரையில 186.5 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப், 183 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் 2024ல இந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 12th ரிசல்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சென்டமோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஒரு சேனல்ல ஓட்டிங் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போதும் ஹை கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப்ல தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. லைக் 180, 170, 175, 160 இந்த ரேஞ்சில தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே தவிர 199, 190க்கு மேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருந்த மாதிரி தெரியல. அண்ட் அதர் கோர்சஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது 2024 பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பிசிக்கு வந்து 199.5 வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருக்கும். 170 அப்படிங்கிறது நமக்கு வந்து லாஸ்ட் கட் ஆஃபா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 170 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். எம்பிசி டிஎன்சியை பொறுத்தவரையில 198 வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 172 வரைக்கும் நமக்கு எம்பிசி டிஎன்சிக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓசியை பொறுத்தவரையில நமக்கு 180 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஎம் பொறுத்தவரையில
178 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. SCA பொறுத்தவரையில் 169 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. STA பொறுத்தவரையில் 178 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. SCA பொறுத்தவரையில் 179 வரைக்கும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போன வருஷம் பாருங்க 175க்கு கீழே நமக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கிடைக்கல. இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 170 வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனிவே கவுன்சிலிங் வரும்போது அப்ளை பண்ணும் போதும் நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றோம் அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். ஸோ உங்களோட கையில வந்து 170க்கு மேல கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு சேஃபஸ்ட் ஏரியால இருக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.